வணக்கம். திருவள்ளுவர் சொன்ன நோய் நாடி நோய்முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறளுக்கு இலக்கணமாக அமைந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை இப்போது நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மாயக்குடிசையும் மறைந்த கிழவியும். மயக்கம் தீர்ந்து எழுந்தபோது பொழுது விடிந்திருந்தது. ராஜாவும் மந்திரியும் சுற்றுமுற்றும் பார்த்தனர். அங்கே குடிசையும் இல்லை. அந்த குடிசைக்குள் இருந்த அந்த கிழவியும் இல்லை. ஒரே பொட்டல் காடாகவே இருந்தது அந்த பகுதியே. அவர்களுடைய குதிரைகள் மட்டும் அங்கே சற்று தொலைவிலே கிடைத்ததை மேய்ந்தபடி நின்றிருந்தன. மீண்டும் குதிரைகளிலே ஏறி புறப்பட்டனர் ராஜாவும் மந்திரியும். ஏறக்குறைய ஒருகாத பயணத்திற்குப் பிறகு ஒரு நகரத்தின் எல்லையை வந்தடைந்தனர். நகர எல்லையில் ஒரு தகவல். எதிரே ஒரு குடியானவன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து ராஜா கேட்டார், ஏம்பா, இந்த நகரத்திலே ஏதாவது விசேஷம் உண்டா என்று. விசேஷத்துக்கு என்ன குறைச்சல், நிறையவே இருக்கு என்று ஆரம்பித்தான் அந்த குடியானவன். இந்த நகரத்திலே ஒரு பணக்கார பண்ணையார் இருந்து வருகிறார். அவரை தொந்தி பண்ணைன்னு ஊரிலே உள்ளவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவரோட தொப்பை ரொம்பவே பெருசு. அவர்தான் இப்போ நீங்க கேட்ட விசேஷத்துக்கு உரியவரா ஆகி போயிட்டாரு என்று முடித்தான் அந்த குடியானவன். தீராத விந்தையான நோய். ராஜா கேட்டார், அப்படி என்னப்பா ஆயிடுச்சு அவருக்கு என்று. குடியானவன் தொடர்ந்து சொல்லலானான். பண்ணையாருக்கோ மிகப்பெரிய தொந்தி. அந்த தொந்தியானது மடிப்பு மடிப்பா பிதுங்கி போய் கிடக்கும். பெரிய உடம்பு இல்லையா, உட்கார்ந்தபடியேதான் இருந்து வருவார். அவருடைய வீட்டிலே மிகப்பெரிய கட்டில் ஒன்னு இருக்கு. அதுதான் அவருடைய நிரந்தர இருப்பிடமே. இப்படி குடியானவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது, அது சரி, ஏதோ விசேஷம்னு சொன்னியே, அது என்ன என்று குறுக்கே புகுந்து கேட்டார் மந்திரி. அது வேற ஒண்ணுமில்லிங்க, அந்த பெரிய பண்ணையாரோட தொந்தி இருக்கில்லையா என்று ஆரம்பித்தான் குடியானவன் மீண்டும். மேலே சொல்லு என்று அவனை ஊக்கப்படுத்தினார் ராஜா. அந்த தொந்தி மடிப்புக்குள்ளே இருந்து 2 நாளா ஒரே ஊன் தண்ணியா வடிஞ்சுகிட்டே இருக்கு என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டான் அந்த குடியானவன். அதனாலே என்ன, உடனே வைத்தியர்கிட்டே போய் காட்ட வேண்டியதுதானே என்று ராஜா ரொம்ப அக்கறையோடு கேட்டார். காட்டியாச்சே, ஏகப்பட்ட வைத்தியர்கள் அவருக்கு வைத்தியம் பார்த்தாச்சு. ஆனா அவரு நோய் குணமான பாடு இல்லை என்று முடித்தான் அந்த குடியானவன். 1000 பொற்காசுகள் எனும் பரிசு இதோ பாரப்பா என்று ஆரம்பித்த ராஜா, அப்போ இந்த ஊர்ல சரியான வைத்தியரே இல்லைன்னு சொல்ல வர்றியா நீ என்று கேட்டார். ஆமா என்று தலையாட்டிய அந்த குடியானவன், அதனாலதான் 1000 பொற்காசுகளை பெறுகிற வாய்ப்பு கூட யாருக்குமே கிட்டல என்று பெருமூச்சு விட்டு கொண்டான். 1000 பொற்காசுகளா என்று வாயை பிளந்தார் மந்திரி. ஆமா, பண்ணையாருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நோயை யார் குணப்படுத்தினாலும் அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த குடியானவன் வயலை நோக்கி புறப்பட்டு போனான். நாட்டை இழந்து கையிலே காசில்லாமல் அலைந்து கொண்டிருந்த அந்த ராஜாவும் மந்திரியும் எப்படியாவது அந்த 1000 பொற்காசுகளை பெற வேண்டும் என்று யோசித்தார்கள். ஒரு சத்திரத்திற்குச் சென்று சாப்பிட்டு முடித்ததும் மந்திரி சொன்னார், ராஜாவே, நீங்க இங்கேயே ஓய்வெடுங்க, நான் அந்த பண்ணையார் வீடு வரை போயிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். மந்திரியின் தந்திர விசாரணை. பண்ணையாரின் வீடு அரண்மனை போல இருந்தது. அங்கே ஒரு நோஞ்சான் வைத்தியர் வெளியே வருவதைக் கண்டு மந்திரி அவரிடம் நயமாக பேசி பண்ணையாரின் பழக்கவழக்கங்கள் பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொண்டார். உடனே சத்திரத்திற்கு ஓடி வந்து ராஜாவை எழுப்பினார். இருவரும் வைத்தியர் வேடம் தரித்து பண்ணையார் வீட்டிற்குச் சென்றார்கள். பண்ணையாரின் மிகப்பெரிய தொந்தியில் 3-4 மடிப்புகள் பிதுங்கி கிடந்தன. நோயின் ரகசியத்தை கண்டறிதல். மந்திரி பண்ணையாரை மல்லாக்கு படுக்க வைத்து அந்த சதை மடிப்புகளை துழாவி பார்த்தார். வியாதி என்னவென்று தெரிந்துவிட்டது. அது ஒரு எலுமிச்சம்பழம். பண்ணையாருக்கு தெரியாமல் அதை எடுத்து தன் பையிற்குள் போட்டுக்கொண்டார். பண்ணையாருக்கு தூங்கும் முன்பு எலுமிச்சம்பழத்தை தொந்தியில் வைத்து உருட்டும் பழக்கம் இருந்தது. ஒரு நாள் அப்படி உருட்டும்போது அது மடிப்புக்குள் சிக்கிக் கொண்டது. அவர் உட்கார்ந்தே இருந்ததால் அந்த பழம் அழுகி சாறு வடியத் தொடங்கியிருக்கிறது. அதைத்தான் பண்ணையார் ஊன் தண்ணி என்று பயந்துவிட்டார். பண்ணையாரின் மகிழ்ச்சியும் சன்மானமும். மந்திரி தன் தந்திரத்தால் நோயின் மூலத்தை கண்டறிந்து குணப்படுத்தியதால் பண்ணையார் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். 1000 பொற்காசுகள் மட்டுமின்றி 2 புதிய குதிரைகளையும் அவர்களுக்கு பரிசாக வழங்கினார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.